ஒவ்வொரு படமும் நம்ம அந்த ஒரு ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இந்த படம் நம்மளோட வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க உங்களோட லைஃப்ல இந்த growth வைஸ்? அதாங்க எனக்கு மாறினா சந்தோஷம் தான். மாறல அப்படின்னாலுமே எனக்கு இந்த அனுபவங்கள் எனக்கு மோர் தென் எனஃப். இந்த படத்துல கிடைச்ச அனுபவங்கள் இருக்குல்ல, அது மோர் தென் எனஃப். ஸோ அது அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர்றப்ப எனக்கு அது இப்படி இப்படி இருக்கணும், இதை நீ புரிஞ்சுக்க. ஏன்னா வெறும் ஆர்டிஸ்டா போயிட்டு எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத. அங்க இருக்க மொத்த டீமுக்கும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, இவ்வளோத்த தாண்டி தான் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப நீ இப்போ ஒரு பிரச்சனை பண்ணாத, அமைதியா இரு, அடாப்ட் பண்ணிக்க அப்படிங்கிறது இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒன்று போதும், நம்ம சர்வே பண்ணிடலாம். கேப்டன் மில்லர் நம்ம படத்துலயும் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருக்கும், அதே சமயம் நம்ம யூடியூப்ல வேற இருக்கும். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கும் அப்பப்போ நம்ம அப்டேட் இல்லை வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? நான் ட்ரை பண்றேன், ட்ரை தான் பண்றேன். பர்ஃபெக்டா பண்றேன்லாம் கிடையாது. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸ்ட்ரீமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் அந்த பல்ஸை நான் பிடிச்சிருவேன். அது ரொம்ப ஒரு கஷ்டம் தானே இல்லையா? ரொம்ப கஷ்டம்.